வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு வந்து ஷீட்லாம் நேற்று ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. சரி இன்னைக்கு வந்து ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டஃபிங்க்கு வந்து வடச்சட்டியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம், அது கூட வந்துட்டு கேரட், பீன்ஸ், கேபேஜ்லாம் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் மஷ்ரூம், கேப்சிகம்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அந்த ஆவிலே வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும். மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. காய் ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க. இப்போ வந்து ஷீட்டில் வந்து நடுவில் வைக்காமல் ஒரு ஓரமாக வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவு தண்ணியில் கரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே வந்து சைட்ஸ்லாம் அப்ளை பண்ணி டைட்டாக வந்து சீல் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராத மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்துட்டு கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கும் போதே வந்துட்டு எல்லாத்தையும் 1 by 1 போட்டு நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் வரது வர டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆயிரும். அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.